கணபதி வலையொலி காணொளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிச்ச ராகுவே கேதுவே நமக என்ற நவகிரகங்களின் நல்லாசியோடு இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 29/8/2025 வெள்ளிக்கிழமை, தமிழ் விசுவாசு வருஷம் ஆவணி மாதம் 13ஆம் நாள். இன்றைய திதி இரவு 7:39 வரை சஷ்டி திதி, பின்பு சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் பகல் 10:59 வரை சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், பின்பு ரேவதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலம் 7:30 9 மணி வரை, யமகண்டம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 9:15 வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் அதிகார தோரணையோடு வெற்றி பெறும் ஒரு ஆளுமையான ராசி தான் மேஷராசி. இந்த மேஷராசிக்கு 7ஆம் இடத்தில் சுவாதி நட்சத்திரத்திலும் விசாக நட்சத்திரத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் யோகமாக, நீங்கள் இப்போ மேஷராசியாக இருக்கீங்க, அதில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறார், வக்ரமாகி இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் குரு பகவானும் சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக நீண்ட நாள் திருமணம் கைகூடாதவர்களுக்கு கூட திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஒரு யோகம் இன்றைய நாள். இந்த நல்ல நாளில் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தொழிலில் பார்ட்னர்ஷிப் கிடைக்கல அப்படின்னா காலபைரவர் வழிபாட்டை செய்தால் ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைத்து தொழிலில் வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படி ஒரு அற்புதமான நாளில் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தில்லை நடராஜர், தில்லை நடராஜருக்கு ஒரு சிறப்பு உண்டு. ராகு யோகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியவர் தில்லை நடராஜ பெருமான். தில்லை கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போய் அங்கே தங்க கூரையாக காட்சி கொடுக்கக்கூடிய தில்லை அம்பலத்தானை தங்க கூரையில் தரிசனம் பண்ணிட்டு ஆடல் வல்லானை தரிசனம் பண்ணும்போது நேராக ஆடல் வல்லானுக்கு நேராக நின்றுட்டு ஆடல் வல்லானை இப்படி திரும்பினீங்கன்னா நடராஜ பெருமான் ஆடல் வல்லானை பார்க்கலாம். அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள் படுத்திருப்பார். 2 பேரையும், விஷ்ணு பெருமானையும் சிவபெருமானை ஒரு சேர தரிசிக்க முடியும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஆகாய ஸ்தலமாக காட்சி கொடுக்கக்கூடிய தில்லை நடராஜ பெருமானை மனதில் இருத்தி பிரார்த்தனை செய்து அருகில் உள்ள சிவாலயம் சென்று அங்கே தில்லை நடராஜருக்கு அர்ச்சனை செய்து விடும்போது பார்ட்னர்ஷிப் கிடைத்து நட்பு ஏற்பட்டு தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். சிலருக்கு திடீர் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு அமையும். ஒரு யோகம் பெற்ற நாளில் பல்வேறு யோகங்களை நடராஜ பெருமான் அருளோடு பெற்றுக்கொள்ள வாழ்த்துக்கள். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாள். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 6ஆம் இடம் என்பது கடனை, நோயை, எதிரியை வென்று காட்டக்கூடிய இடம். பொதுவாகவே ரிஷபராசிக்கு 2ஆம் இடமாக இருக்கக்கூடியது புதன் பகவானுடைய மிதுன ராசி. புதன் பகவானாக இருக்கக்கூடிய பெருமாள் பல்வேறு அருளாசியை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரை சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்யும்போது நரசிம்மராக அருளாசி வழங்குவார். விசாக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்யும்போது விசாகத்தில் உதித்த முருகனாக அருளாசி வழங்குவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்றைய நாளில் கடனை, எதிரியை, நோயை வென்று காட்ட வேண்டும் என்பதற்காக நரசிம்மரை வழிபட வேண்டும். இந்த நரசிம்மரை வழிபடுறதுல ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னா, நரசிம்மர் போல் யாரும் கடனை அடைத்து விட முடியாது. தீராத கடன்களை அடைக்கும் திறன் பெற்றவர் நரசிம்ம பெருமான். வைணவத்தில் செவ்வாயின் காரகத்துவம். அதே சமயத்தில் முருகப்பெருமான் கடனை அடைப்பதில் மிக சிறப்பானவர். சைவத்தில் செவ்வாயின் காரகத்துவம். இது 2 பேருமே அருளாசி வழங்கக்கூடிய ஒரு அற்புத நாள் இன்றைய நாள். இந்த நல்ல நாளில் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காற்றழகிய சிங்க பெருமாள். நீங்கள் சுவாதியாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போய் காற்றழகிய சிங்க பெருமாளை வழிபடணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். இதில் இன்றைய நாளில் ஸ்ரீரங்க காற்றழகிய சிங்க பெருமாள் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய வலையொலியில் தட்டினாலே வந்துடும்.
அந்த காற்றழிகை சிங்க பெருமாளை மனதில் இருத்தி அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் இங்கே இருக்க நரசிம்மருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யும் போது காற்றழிகை சிங்க பெருமாளாகவே காட்சி கொடுப்பார். அது ஒரு சிறப்பு. அவர்கள் என்ன பண்ணுறீங்க, அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போங்க. முருகன் கோயிலில் முருகப்பெருமான் தனித்து இருக்கணும், வள்ளி தேவனோட காட்சி கொடுப்பதல்ல, தனித்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்யும். செஞ்சுட்டு அங்கே முருகப்பெருமானை, விசாகத்தில் உதித்த முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகனாக வழிபடும் போது எதிரியை வென்று கடனை அடைக்க முடியும். இந்த நல்ல நாள்ல உடலில் நோய் ஏற்பட்டிருந்தால், தொழிலில் எதிரிகள் உருவாகி இருந்தால், அதே போல தீராத கடன் இருந்தால் அவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கு நரசிம்மர் பெருமானையும் முருகப்பெருமானை வழிபட்டு சரியான திட்டமிடுதலோடு இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும். இன்றைய நாள் தீராத கடன்களை, நோயை, எதிரியை வென்று காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் சந்திர பகவான். எவ்வளவு சிறப்பு! ஏன்னா மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரம், ராகுபரண நட்சத்திரம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத ராசி. தனித்திறன் ஆற்றல் கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தனிச்சு ஜெயிக்க முடியும், ஒருத்தன்ட்ட சவால் விட்டு ஜெயிக்கக்கூடிய ராசி தான் மிதுன ராசி. அப்பாவா, உன்னுடைய சொத்து எனக்கு வேணாம், நான் தனிச்சு ஜெயிச்சுக்கிறேன். மாமனா, உன்னுடைய சொத்து எனக்கு வேணாம், நான் தனிச்சு ஜெயிச்சுக்கிறேன். மனைவியா, உன்னை விட நான் பெருசாக ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு யார் உங்களை அசிங்கப்படுத்துகிறார்களோ, உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யார் உங்களை அசிங்கப்படுத்துகிறார்களோ அவர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற்று அவர்கள் முன்னாடியே வளர்ச்சி காணும் ஒரு அற்புத ராசி தான் மிதுன ராசி. அப்படியாப்பட்ட ராசிக்கு யோக சனி காலமானது நடந்துட்டு இருக்கு. இதுல சனி வக்ர காலம் இப்போ பயணமாயிட்டு இருக்காரு. சனி வக்ர காலத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதுல ஜென்ம குரு வேற, பணப்பற்றாக்குறை, தொழில திடீர்னு நம்ம திருப்பி பழைய நிலைமைக்கே போயிட்டோமா, திருப்பி நமக்கு அஷ்டமத்து சனியே வந்துருச்சா, அப்போ மீண்டும் கஷ்டப்படுவோமா, விழுந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் வரும். இது மாய தோற்றம். நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு இந்த பயம் இல்லை. ஏன்னா சனி வக்ரத்தை நிறைவு செய்து விடுவார். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம குருவானப்பட்டவர் தன்னுடைய தாக்கத்தை குறைத்து வக்ரமாகி உங்களுக்கு பலனை தர ஆரம்பித்து விடுவார். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய தாக்கம் இருக்காது. அப்போ இன்னும் ஒரு 43 நாட்கள் தான் சிரமம். இதில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை ராகுபரண நட்சத்திரத்திலையும் குருபரண நட்சத்திரத்திலும் பயணமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சேர அருகில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிடுங்க. அந்த அம்மன் கோயில் பாம்பு, புத்துமாரியம்மனாக இருக்கலாம், புத்தம்மனாக இருக்கலாம், நாக கன்னியாக இருக்கலாம், ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் ராவு காலத்தில் உங்கள் பேரில் ஒரு எலுமிச்சம்பழ மாலை வாங்கி போடலாம், இல்லை எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றலாம். அப்படி ஏற்றும் போது இந்த சனி வக்ர காலத்தை கடந்து போகக்கூடிய திறனை நாக கன்னியம்மன் வழங்குவாள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இன்றைய நாள். இந்த நல்ல நாளில் அனைவரும் நாக கன்னியம்மனை வழிபட்டு எதிரிகளை வென்று தொழிலில் ஏற்பட்ட தடைகளை உடைத்து முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க வாழ்த்துக்கள். கடகராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் சந்திர பகவான். பொதுவாகவே சந்திர பகவானின் ஆட்சி பெற்ற ராசி கடகராசி. அந்த சந்திர பகவான் 4ஆம் இடத்துல பயணம் பண்ணும்போது தந்தை வழி பாட்டன் உறவால் லாபத்தை அடையாத ராசி கடகராசி. பொதுவாகவே தாயாருடைய யோகம் பெற்ற ராசி கடகராசி. இன்றைய நாளை பொறுத்தவரை லாப நஷ்டம் கலந்து தான் இருக்கும். ஒரு பயணம் மேற்கொள்றீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க, ஒரு பண வருவாயை கையாளுறீங்க, ஒருத்தட்ட தொழில் ரீதியான பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்னா அதுல எதிர்பார்த்த பண வருவாய் இருக்காது, அலைச்சல் இருக்கும். ஆனா வேறு ஒரு வெற்றி கிடைத்து விடும். உங்க பயணத்தால் நடக்கக்கூடிய காரியம் நடக்காமல் வேறொரு காரியம் நடந்துவிடும். பயணம் வீணா போயிடாது, பயந்துட வேண்டாம். ஆனா தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவை. சின்னதா உடம்பு பாதிப்பா இருந்தாலும் உடனே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிடணும். அம்மாவை ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி தாய் வழி பாட்டி இருந்தாங்கன்னா நாம எல்லாரும் செய்யறது என்னன்னா, கோயிலுக்கு போறோம், சாமிக்கு பால் அபிஷேகம் பண்றோம், பால் தேன் தயிர் எல்லாம் பண்றோம். ஆனா நமக்காக
பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய, நம்ம மேல பாசம் வச்சிருக்கக்கூடிய உறவுகளை கவனிக்க மாட்டேங்கிறோம். கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் தாய் வழி பாட்டியோட யோகம் பெற்றவர்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு தாய் வழி பாட்டி தான் யோகம்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களோட வயசான காலத்தில் அவங்களுக்கு பிடிச்ச பழம், ஆப்பிளோ ஆரஞ்சோ ஏதோ, இப்போ மாதுளையோ வாங்கிட்டு போய் அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதை வாங்கிட்டு போய் அதை பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு உரிச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்றத ரசிங்க. உங்கள் வாழ்க்கையில் அத்தனை தோஷங்களும் விலகிவிடும். அப்படி ஒரு அற்புதமான ராசி தான் இந்த கடகராசி. இந்த கடகராசி தலைமை பண்புக்கான ராசி. இன்றைய நாளை பொறுத்தவரை உறவுகளை அனுசரித்து செல்வது, தாய் வழி பாட்டியை பார்ப்பது, அவர்களுக்கு உணவிடுவது, அதே போல தாயாரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது, வேறொரு பயணத்தின் மூலியமாக வேறொரு காரியம் நடந்து விடுவது என்று அலைச்சல்கள் கூட லாபமாக ஏற்படும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. சங்கரன் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய சங்கர நாராயணன். சங்கர நாராயணன் யாரு? சிவபெருமானும் விஷ்ணு பெருமானும் ஒரே சிலையாக ஒரே உருவமாக காட்சி கொடுக்கக்கூடிய அற்புத ஸ்தலம் சங்கர நாராயணன், சங்கரன் கோயில். அந்த சங்கர நாராயணனை மனதில் இருத்தி பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. இன்னைக்கு 3வது இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 3ஆம் இடம்னா என்னன்னா முயற்சி ஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். இப்போ உங்களுக்கு தேவை என்னன்னா, அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அஷ்டமத்து சனி வரப்போகுது. மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து அஷ்டமத்து சனி. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் தப்பிச்சுக்கலாங்க, உங்களை ஒன்றுமே பண்ணாதுங்க அப்படி என்று சொல்வதற்கு இல்லை. முகஸ்துதிக்கான எந்த ஒரு காணொலியையும் பார்த்து உங்களை நீங்கள் சமாதானப்படுத்தி கொள்ளாதீர்கள். அப்படி இல்லை. கஷ்டம் என்பது இருக்கும், ஆனால் அதை கஷ்டத்தை எதிர்கொண்டு கஷ்டம் வராமல் ஆன்மீக வழிபாட்டின் மூலியமாக மாற்றிக்கொள்கிறார்கள் யாரோ அவரே சிறந்தவர்கள். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போயே இந்த சனி வக்ர காலத்தில் உங்களை திருத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக வரும்னு உங்களுக்கே தெரியும். அதை உணரக்கூடிய திறன் பெற்றவர்கள் தான் சிம்மராசிக்காரர்கள். நாளைக்கு என்ன கஷ்டம் வரும் இன்னைக்கு உங்களால் உணர முடியும். அப்படி உணரும்போது மனதார அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு இன்றே சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு அற்புதமான காலம் இப்போ இந்த நேரத்தில். இன்றைய பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்ட முடியும். அந்த பயணம் வெற்றிகரமாக பயணமாக அமைவதற்கு சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தில்லை காளி. நீங்கள் சிம்மராசியாக இருந்தால் கண்டிப்பாக, அது மக நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக தில்லை காளி போயே ஆகணும். போய் வெள்ளை புடவையில் இருப்பாள். வெள்ளை புடவையில் குங்குமத்தை வாங்கி அவளுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வலிச்சு கொடுப்பாங்க. அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து இட்டுக்கிட்டு வரும்போது கஷ்டங்கள் குறையும், தவறான சிந்தனைகள் வராது, தவறான இடத்திற்கு நீங்கள் செல்ல மாட்டீர்கள். இன்றைய நாளில் சிம்மராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தில்லை காளியம்மனை வழிபட்டு எதிர்கால சிரமத்தை திட்டமிட்டு சரி செய்ய வாழ்த்துக்கள். கன்னிராசிக்கல்ல, கன்னிராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான். கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான். 10ல் குரு பதவி போயிடுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 10ல் குரு பதவி போச்சோ போலியோ பணம் போயிடுச்சு. குருன்னா தங்கம், குரு என்றால் புழங்கும் பணம். குரு நல்லா இருந்தால் தான் ஒருத்தன்ட்ட பணப்புழக்கம் நல்லா இருக்கும். குரு நல்லா இல்லைன்னா பணப்புழக்கம் நல்லா இருக்காது. இப்போ பணப்புழக்கம் சரியில்லாத ஒரு காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு. மார்ச் மாதம் 6ஆம் தேதி கண்ட சனியாக 7ஆம் இடத்து சனியாக பல்வேறு லாபங்களை தர காத்திருக்கிறார். அதே போல் அடுத்து வரக்கூடிய மே மாதம் 25ஆம் தேதி 11ஆம் இடத்து குருவாக லாபத்தை தர காத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இப்போ அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியே உங்களுக்கு 11ஆம் இடத்து குரு பகவானுடைய தாக்கத்தை காட்டுவார். ஆனால் இப்போ பணப்புழக்கம் குறைவாக தான் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திர பகவானே குரு பகவானாக செயல்பட்டு பணத்தை கொடுப்பாரு. பணம் புழங்கும் பணம். தனம் என்பது உங்களுக்கு வரக்கூடிய சொத்து, வாங்கக்கூடிய நகைகள், அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவி, இது எல்லாமே தனத்தை சாரும். அப்போ பண வருவாயும் தன வருவாயும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். இந்த நல்ல நாளில் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே படுத்த பெருமாளை வழிபட்டு யோகத்தை பெறக்கூடிய யோகம் பெற்றவர்கள். கன்னிராசிக்காரர்கள் காதல் திருமணம் செய்ய மாட்டார்கள். ஒரு அடிப்படை விதி கூட உண்டு, அதில் சில விதிவிலக்கு உண்டு. அதே போல் கன்னிராசிக்காரர்கள் உறவுகளை அனுசரிப்பார்கள். குடும்பத்து பாசமான ராசி இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசியை பொறுத்தவரை இன்றைய நாளில் பண வருவாய் அதிகமாக ஏற்படுவதற்கு திருவனந்தபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பத்மநாத சுவாமி
நீங்கள் கன்னி ராசியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை பத்மநாப சுவாமி போய் பாருங்கள். அந்த பத்மநாப சுவாமி மனதில் இருத்தி அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் பத்மநாத சுவாமியாகவே நினைத்து அவரை வழிபடும் போது இன்றைய நாள் தனவரவு பணவரவு பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர், துலா ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு பகவான் 9ஆம் இடத்தில் பயணம் பண்றார், யோகம். ஆனா 5ஆம் இடத்து சனியானப்பட்ட ஒரு வக்ரமாகி குரு கொடுக்கக்கூடிய முழுமையான யோகத்தை பெற முடியாமல் செய்து விட்டார். இதுதான் உண்மை. குரு நல்லா கொடுக்கிறார், ஆனா கொடுக்கறது எல்லாத்தையும் 5ஆம் இடத்து சனி வக்ரமாகி பிளாக் பண்ணிட்டார். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, குரு கொடுக்கக்கூடிய முழு யோகமும் நமக்கு வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அது இன்றைய நாள்ல குழப்பம், மனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசியிலே அமரும் போது குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார். அப்ப அந்த குழப்பத்திலிருந்து தீரணும்னா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் தெளிவா வந்துடும். காலையில எழுந்த உடனே குரு பகவானுடைய ஸ்லோகம், ஓம் வருஷபத்வஜாத்மிகி கிருணிகஸ்தாயத்மிகி தன்னோ குரு பிரசோதயா அப்படின்னு சொல்லணும். இல்லப்பா ஏதோ ஒரு மகானை நான் பின்பற்றுறேன்ப்பா, சீரடி சாய்பாபாவே நமோ நமக அப்படின்னு நான் சொல்றேன்ப்பா, இல்லை பாம்பன் சுவாமியில் சொல்கிறப்பா ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக அப்படின்னு சொல்கிறேன்ப்பா, இல்லை கிரியாயோக பாபாஜி சொல்கிறேன்ப்பா ஓம் கிரியாயோக பாபாஜியே நமோ நமக. இந்த சுவாமிகளை பற்றி சொல்லும்போது நிறைய ஸ்லோகம்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடாதீங்க. ஒன்றே ஒன்று தான், அந்த சாமி பேரை சேர்த்ததோட நமோ நமகன்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். இப்போ ரமண மகரிஷி இருக்காருன்னா ஓம் ரமண மகரிஷியா நமோ நமக, அவ்வளோதான். பாமரனின் எளிய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் தான் மகான்களும் இறைவன்களும். எல்லா இறைவனும் உண்மையான அன்பை தான் கேட்கிறார்கள் ஒழிய, உனக்கு 10 ஸ்லோகம் படிக்கிறான், ஒரு ஐயர் பாடமாக படிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் அங்கே தேவையில்லை. நீங்கள் ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய அந்த ஒற்றை வரி அவங்களுடைய பேரை சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் இறைவன் விரும்புகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை மனக்குழப்பத்தை தீர்த்து கொண்டு மகான்கள் வழிபாடு செய்யும்போது சனி தோஷமானது விலகி குரு கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் பெற முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் செயல்பட்டு பண வருவாயை தருவார். அதற்கு நிதானமாக செயல்படக்கூடிய நாள் இன்றைய நாள். இந்த நல்ல நாளில் அனைவரும் மகான்கள் வழிபாட்டை செய்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். விருச்சக ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் 12ல் இருந்தாலும் 12ஆம் இடங்கிறது ஆசை, 12ஆம் இடங்கிறது யோகம், வெளிநாட்டு பயணம். ஏன்னா விருச்சக ராசி நீட்சாதிபதி, விருச்சக ராசி யார் நீட்சம், சந்திர பகவான் நீட்சம். நீட்சாதிபதி விரயஸ்தானத்தில் பயணம் செய்வது என்பது யோகம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், சந்தோஷப்படணும். அப்ப விரய செலவு செய்தாவது வெளிநாட்டு பயணத்திற்கான செய்தி, வெளியூர் பயணத்திற்கான செய்தி, இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், ஒரு இடத்த வித்து நான் இன்னொரு இடத்த வாங்குறேன், ஒரு வாகனத்தை வித்து இன்னொரு வாகனம் வாங்குறேன். நேற்று வரலைக்கு நான் ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் பெரிய பைக்கே வாங்கிட்டேன். நேற்று வரலைக்கு சாதா காரில் போனால் இன்றைக்கி நல்ல லக்ஸரி காரே வாங்கிட்டேன் என்று மாற்றத்திற்கான நேரம். அப்படி ஒரு அற்புத நாளில் விருச்சக ராசிக்காரர்கள் பொதுவாகவே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கார்பியோடா தேலுடா கொட்டிட்டு வாங்கடா அப்படின்னா, தேலுக்கிட்ட ஒரு குணம் உண்டு. என்ன குணம், தேலை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணலடா அது பாட்டும் தேல் போயிட்டே இருக்கும். ஆனால் தேலு கிட்டக போனால் அந்த பாம்பாவது என்ன பண்ணுன்னா, இவன் நம்மளை அடிச்சிருவான்னு கொத்தும். தேல் இப்படி வந்துலாம் கடிக்கவே கிடைக்காது, தேலு கிட்டக போனால் மட்டும்தான் கடிக்கும். அதே போல தான் விருச்சக ராசிக்காரர்கள் அவர்களை தொந்தரவு செய்யாதவரை நல்லவர்கள், அவர்களை தொந்தரவு செய்தாதான் அவர்கள் கெட்டவர்களாக மாறுவார்கள். இதுதான் விருச்சக ராசியோட இயல்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராமல் இருக்க வேண்டும் என்றால் விருச்சக ராசிக்காரர்கள், அதுவும் இன்றைய நாளில் யோகமான நாளில் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கீழத்தெரு மாரியம்மன், சிதம்பரம் பக்கம் போனீங்கன்னா கீழத்தெரு மாரியம்மன் பஸ் ஸ்டாண்டே ஒரு மாரியம்மன் இருக்கும். இந்த அம்மன்களை தேடி தேடி வழிபடும் போது சிரமங்கள் வராது விருச்சக ராசிக்கு. இன்றைய நாளில் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கீழத்தெரு மாரியம்மனாக அருகிலுள்ள அம்மன் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய அம்மனை நினைத்து கொண்டு வழிபடும் போது உங்களுக்கு சிரமங்கள் குறைந்து லாபங்கள் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் லாபம் பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். தனுசு ராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் சந்திர பகவான், ஏற்கனவே குரு பகவான் 7ஆம் இடத்தில், 3ஆம் இடத்து சனியானப்பட்டவர் வக்ரயோகம். காரிய தடையெல்லாம் காலபைரவர் வழிபாட்டால் யோகம் பெறும் காலம். அதே போல
11ஆம் இடத்துல சந்திர பகவான். லாபம்னு அர்த்தம். 11ஆம் இடம்னா என்ன? லாபம்னு அர்த்தம். சட்டம் பேசியாவது சாதிக்கும் திறன் பெற்ற நாள். ஒரு வேலைக்கு போறீங்க, அங்க வந்து ஒரு வேலை முடிஞ்சு போச்சு, உங்களுக்கான சம்பளம் வரணும், அந்த வருவாய் வரணும். அதில் நீங்கள் செஞ்சீங்க, நல்லா தான் இருந்தது. ஆனால் நீங்கள் கேட்ட தொகையை என்னால் தர முடியல, கம்மியாக தரேன்னு குறைச்சிக்கிட்டு கொடுத்தா, நான் நீங்கள் கொடுத்த வேலையை சரியாக செய்து விட்டேன், நீங்கள் சொன்னதை அப்படியே நான் செஞ்சிட்டேன், எனக்குரிய கூலியை தாங்க அப்படின்னு வாதிட்டு பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புத நாள். இன்றைய பொழுது உங்களுடைய வாய்ஜாலத்தால் வெற்றி காணும் நாள். அப்படி ஒரு சிறப்பான நாள். அதே போல உறவுகளோடு சொத்து பிரச்சனை இருக்குன்னா என் பங்கு எனக்கு கொடுத்துருங்க, என்னுடைய பாகத்தை எனக்கு கொடுத்து விடுங்க அப்படின்னு கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள், பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் தளபதினு சொல்லுவோம். சரியாக திட்டமிட திறன் பெற்றவர்கள். அவங்க என்ன பண்ணுன்னா சரியாக திட்டமிட்டு உங்களுடைய விஷயத்தை சரியாக எடுத்து வைத்து சாதித்து காட்டக்கூடிய இந்த அற்புத நாளில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதமலை ஆண்டவர். மருதமலை ஆண்டவர்னா அப்படின்னா பாம்பாட்டி சித்தரால் வடிவமைக்கப்பட்ட மருதமலை ஆண்டவருக்கு ஒரு சிறப்புண்டு. தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மருதமலை ஆண்டவரை வழிபடும் போது உங்க வாய்ஜாலமானது வெற்றி பெறும். இன்றைய நாளில் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போங்க, அந்த முருகனை மருதமலை ஆண்டவராக நினைத்து அர்ச்சனை செய்யும் போது உங்க வாய்ஜாலத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானமோ சொத்தோ உங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டக்கூடிய விஷயங்கள் நடைபெறும் ஒரு அற்புத நாளாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான். 10ஆம் இடத்துல சந்திரன் என்ன அர்த்தம்? 10 என்பது பதவி. பொதுவாகவே செவ்வாய் பகவான் உச்சமாகக்கூடிய ராசி மகர ராசி. தொழில்காரகன், வேலைக்காரன். மகர ராசிக்காரனா வேலைக்காரன், முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இறங்கி வேலை செய்யக்கூடிய திறன் பெற்றவர்கள், உழைப்பாளிகள். வேர்வை நாயகன் சனீஸ்வர பகவானின் ஆட்சியான ராசி. அப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை 10ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்யும் போது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் தான் அடுத்த அந்த கம்பெனியில் சூப்பர்வைசர் ஆகிறதுக்கு தகுதி உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே நடுவில் ஒருத்தர் குறுக்க பூருவான். குறுக்க பூந்தானே நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நான் வேலை செஞ்சேன், எனக்கு அந்த தகுதி இருக்குது, எனக்கு அதை பற்றி ஃபுல் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக தெரியும், எனக்கு அந்த சூப்பர்வைசர் பதவியை கொடுங்க அப்படின்னு உங்களுடைய நியாயத்தை மேலதிகாரிகள்கிட்ட சொல்லி உங்களுக்கான பதவியை பெற்றுக்கொள்ளும் யோகம் பெற்ற நாள் இந்த நாள். உங்கள் வாதத்தை நீங்கள் வச்சுருங்க, மீதி எல்லாம் இறைவன் பார்த்துக்குவார். ஏன்னா 7.5 சனியானது வரக்கூடிய மார்ச் மாதத்தோடு நிறைவு பெற போகுது. வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை மார்ச் மாதத்துக்குள்ள தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவான், தாந்தோண்டி சனீஸ்வர பகவான், யோகம் பெற்ற சனீஸ்வர பகவான், சனி பகவான் கோயிலுக்கு போனாலே அர்ச்சனை கூட பண்ணக்கூடாது, அர்ச்சனை பண்ண தேங்காவை எடுத்துகிட்டு வரக்கூடாது, அந்த விபூதியை வந்து நாம் வீட்டில் வச்சு இட்டுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தப்பான கணக்கு இருக்குது. அது திருநள்ளாறில் தான் அப்படி. ஆனால் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கக்கூடிய தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவான், யோக சனீஸ்வர பகவான், எப்பொழுது உங்களுக்கு யோக காலம் தொடங்குகிறதோ, எப்போது சனி பாதிப்பானது நிறைவு பெறப் போகிறதோ அப்போதுதான் குச்சனூரில் கால வைக்கவே விடுவார். அப்படி ஒரு அற்புதமான தெய்வம் அந்த தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவானை ஒரு வாட்டி போய் வழிபடுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய பதவியை நிலைநாட்டுவதற்காக ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமானை மனதில் இருத்தி அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று படுத்த பெருமாளாக வழிபடும் போது இன்றைய நாள் பதவி நிலைநாட்டும் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். 9ஆம் இடம்னா என்ன? தந்தை வழி உறவு, பிதிர்கர்மாவின் காரகன். பொதுவாகவே புகழுக்காக ஓடி உழைக்கக்கூடிய ராசி கும்பராசி. பண வருவாயை பின்னுக்கு தள்ளி நல்ல பேருப்பா, நான் நல்ல மனுஷன் எல்லாரும் சொல்லணும், நல்ல குடும்பம்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் அந்த கும்பராசி. இன்றைய நாளை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜென்ம சனியானப்படவர் வக்ரத்தில் இருக்கார். 9ஆம் இடத்துல சந்திர பகவான், குரு பகவான் 5ஆம் இடத்துல. இது எல்லாம் சேர்ந்து ஒரு சேர்ந்து ரொம்ப நாளாக எங்கள் அப்பா என்கிட்ட பேசவே இல்லை, இப்போ பேசினாரு, அவருக்கு எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாரு, ரொம்ப நாளாக எங்கள் அப்பாவுடைய சொத்து எனக்கு வரவே இல்லை, இப்போ கிடைச்சிருச்சு என்று
சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளை சரியாக பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு இருந்தா, உங்களுக்கு பக்கத்தில் இருந்தா, அருகில் உள்ள உங்களுடைய தந்தை வழி குலதெய்வம், தந்தை வழி குலதெய்வ கோயிலுக்கு போய் அவரை வழிபட்டு தந்தை வழி யோகத்தையும் தந்தை வழி சொத்துக்களையும் தந்தை வழி தொழிலையும் பெற்றுக்கொண்டு நலமாக வாழும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் அனைவரும் தந்தை வழி குலதெய்வத்தை வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கு. மீனராசிக்காரர், மீனராசியை பொறுத்தவரை உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் சந்திராஷ்டமம். பொதுவாகவே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது ஊரை சுத்தக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ரேவதி நட்சத்திரம் புதன் பாதிப்பான நட்சத்திரம். ஏன்னா தாய் மாமனார் லாபம் இல்லை, மாமனார் விட்டால் லாபம் இல்லை என்று இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் ரேவதி. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம். இன்று சந்திராஷ்டம நாளில் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும்னா, இப்போ 7.5 சனியில் விரய சனி பக்ரம் ஆயிருக்கார். குரு பகவான் 4ஆம் வீட்டில். தேவையில்லாத அலைச்சல், நீ அங்கே வா உனக்கு வேலை, நீ அங்கே வா உனக்கு வருமானம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் தப்பாக உங்களை வழி நடத்தி உங்களை சிரமப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை ஃபோன்லையா, இப்போ நான் கண்டிப்பாக வந்து அந்த வேலை நடக்குமா, இன்றைக்கி அலைச்சலாக வேஸ்ட்டான அலைச்சலாக போயிடக்கூடாது, வேஸ்ட்டு செலவாக போயிடக்கூடாது அப்படின்னு ஃபோன்லேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே போல் யார் உங்களை தூண்டி விட்டாலும், ஏய் நீ வாடா உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருண்டா, உன்னை வந்து பெரிய ஆளாக்கிடுவாங்கடா, உனக்கு வந்து அப்படியே கொட்டிடுண்டா பணம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஏன்னா 7.5 சனியில் சனி வக்ரமாகி இருக்கிறார். இந்த 7.5 சனியில் தப்பாக கைட் பண்ணிவிடுவாங்க, தப்பாக வழி நடத்தி விடுவார்கள். அதனால் ரொம்ப நிதானமாக, அப்படியான ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒரு செயலை செய்ய வேண்டும். அது இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராசிரமம் இருக்கிறதால, சந்திரன் என்ன மனக்காரகன்னு அர்த்தம். மனசை குழப்பி அடுத்தவங்க லாபம் பார்த்துருவாங்க, மனசை குழப்பி உங்களை ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் தப்பான பெண்ணை திருமணம் செய்து கொள்வது, தப்பான ஆணை திருமணம் செய்து கொள்வது, தப்பாக ஒரு கம்பெனி வைக்கிறது, தப்பான இடத்துக்கு வேலைக்கு போயிடுறது, எல்லாமே தப்பாக நடக்கிறதுலாம் இப்போ தான். அப்போ நிதானத்தை கடைபிடித்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது கோயிலுக்குள்ளன்னு போகணும். கோயிலுக்குள்ளம் போகிறவங்கள போய் முட்டாள்னு நினச்சிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடல் நல்லா இருக்கிறவன் மருத்துவரை சந்திக்கணும் அவசியமே இல்லை. அவனுக்கு உடம்பு நல்லா இருக்கு, அவன் பாட்டு வேலைக்கு போகிறான், அவன் பாட்டு நல்லா வாழ்கிறான். உடம்பு சரியில்லைன்னா மருத்துவரை பார்க்குறான். அதே போல் ஒருத்தனுக்கு நேரம் நல்லாவே இருக்கு, அவன் பாட்டு வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான்னு ஒரு பிரச்சனையும் இல்லை. நேரம் சரியில்லைனா தான் இறை வழிபாடு, கோயிலுக்குள்ளன்னு போய் இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். இப்போ 7.5 சனியானது நடப்பில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சரியாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். அது இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராசிரமம் இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் பொதுவாகவே மீனராசிக்காரர்களின் அற்புத தெய்வம்னா அது ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமான் தான். அதை விட வேறு அற்புத தெய்வம் என்றுமே இல்லை. சித்திரையில் ரேவதி தேர்னே ஓடும். அப்படி ஒரு அற்புத தெய்வம் அரங்கநாத பெருமானையும் அரங்கநாயகியையும் மனதில் இருத்தி மனதார பிரார்த்தனை செய்து, எந்த ஒரு பாதிப்பும் யாரையும் என்னை குழப்பிடக்கூடாதுன்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும்போது, இன்றைய நாள் சந்திராஷ்டமத்தால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பம் தீர்ந்து தெளிவான சிந்தனையோடு இன்றைய நாள் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் நகர்த்தக்கூடிய யோகம் வரும். இந்த நல்ல நாளில் அரங்கநாத பெருமானும் அரங்கநாயகியும் உங்களுக்கு நல்ல ஆசையை வழங்கி நலமாக வாழ வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு என்னன்னா வெள்ளிக்கிழமை, அது ஒரு சிறப்பு. வெள்ளிக்கிழமையில சஷ்டி மேலும் ஒரு சிறப்பு. வெள்ளிக்கிழமையில சமநோக்கு நாள் மேலும் ஒரு சிறப்பு. வெள்ளிக்கிழமையில சுபமுகூர்த்த நாள் மேலும் ஒரு சிறப்பு. இத்தனை சிறப்பு பாருங்க. வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர தோஷத்தை நீக்கக்கூடியவளும் சுக்கிர யோகத்தை கொடுக்கக்கூடியவளும். இங்கே பார்வதி தேவியும் சுக்கிர யோகத்தை தருகிறாள். வெறும் மகாலட்சுமி மட்டும் சுக்கிர யோகத்தை தரல, பார்வதி தேவி சுக்கிர யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புத நாள் தான் வெள்ளிக்கிழமை. அதனால தான் ஆடி வெள்ளியெல்லாம் கொண்டாடுறோம். இன்றைய நாளை பொறுத்தவரை எத்தனை சிறப்பு பாருங்கள். ஒன்று வெள்ளிக்கிழமை, இன்னொன்று சஷ்டி, இன்னொன்று சமநோக்கு நாள், இன்னொன்று சுபமுகூர்த்த நாள். இத்தனை வரக்கூடிய இந்த நல்ல நாளில் அம்பாள் இருக்கா இல்லையா, அம்பாளுக்கு வந்து தான் சின்ன பையன் மேலே அவ்வளோ பாசம். அதுக்கு பெரிய பையன் மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆணை முகத்தான், ஆணை முகத்தோடு ஒரு பிள்ளை திருவிழாடல ஒரு வாசகம் வரும்.
உனக்கு எத்தனை புள்ளப்பான்னு கேட்பாங்க. விறகு வெட்டியா சிவபெருமான் வருவார். அப்போ எத்தனை புள்ளப்பான்னு கேட்கும்போது எனக்கு ஆன மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன் அப்படின்னு சொல்லுவார். அதில் சிவாஜி கணேசன் பேசும் வசனமும் மிக பிரபலமானது. அப்படி அழகான அந்த மகனை, முருகப்பெருமானை மடியில் வைத்து காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஸ்தலம் சிக்கல் சிங்காரோட ஸ்தலம். அங்கதான் வேல் நெடுங்கண்ணின்னு அம்பாள் இருப்பா. அவருடைய கையில வேல் வாங்கிட்டு போய் தான் சூரசம்காரம் செய்வாரு திருச்செந்தூர்ல. அந்த வேல் நெடுங்கண்ணி இறங்கி அருளாசி வழங்கக்கூடிய அற்புத நாள் தான் இன்றைய நாள். உங்களுக்கு எத்தனை சிரமம் இருந்தாலும் கணவன் மனைவி, இப்ப ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் திருமணம் கைகூடுவது என்பது சிரமம். அப்படி கைகூடிய திருமணம் கூட விவாகரத்து இல்லாமல் வாழ்வது என்பது மிக மிக சிரமம். அப்படி இருக்கு இன்னைய காலகட்டம். ஏன்னா கணவனுக்காக மனைவியோ, மனைவிக்காக கணவனோ விட்டு கொடுத்து வாழ்வது என்பது குறைந்து போய்விட்டது இன்றைய நாளில். அவர்களுக்காக, ஏன்னா அவங்க ஓடிட்டு இருக்காங்க. இப்போ படித்த பெண்கள் வேலைக்கு ஓடுறாங்க, மருமகளாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் ஓடுறாங்க. அதுமாதிரி மருமகனாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் ஓடுறாங்க. அவங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அப்போ என் மருமக நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஓய்வில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வேல் நெடுங்கண்ணியை மனதில் இருத்தி பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது பிள்ளைகள் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழ்ந்து பேர குழந்தைகளோடு உங்கள் தலைமுறை சிறப்பாக வாழும் யோகம் பெற்ற ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக வேல் நெடுங்கண்ணி வணங்கி அவர்கள் வாழ்க்கையில் ஒற்றுமையாக வாழ்ந்து குடும்பம் தழைத்து சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிமலர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.